முரசு சத்தம். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம், கேட்கும் எங்கும் முரசு சத்தம். காற்றின் திசை எங்கும் இனி முரசின் இசை பொங்கும். கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை வணங்கும். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம், கேட்கும் எங்கும் முரசு சத்தம். திரு ராஜ் அவர்கள் கேப்டனோட சட்டசபைக்கு போவது உறுதி. இதுல மாற்று கருத்து இல்லை என்பது இத்தனை இளைஞர்களுக்கு இணை வேற யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாது. ஜெயலலிதா கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம், கலைஞர் கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம், ஆனால் கேப்டன் கோடிக்கணக்கான மக்கள் இதயத்துல நம்ம கேப்டன் இருக்கு. கேப்டனுக்கு ஈடு இணையான தலைவர்கள் இங்க தமிழ்நாட்டில் இல்லை என்பதை இந்த திருச்சுழி வெற்றி நிச்சயமாக நிரூபிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த திருச்சுழியில நமது வெற்றி வேட்பாளர் ஜெயிச்சு வந்தவுடனே நம்ம தொகுதிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பாயிண்ட மட்டும் இப்ப நான் சொல்றேன். இது பகவான் ரமண மகரிஷி பிறந்த புண்ணிய பூமி. கேப்டனும் நானும் ரமண மகரிஷியோடைய பக்தர்கள் தான். கேப்டனை நான் கல்யாணம் பண்ணது எந்த ஊர்ல? திருவண்ணாமலையில இல்லையா? அங்கதான் ரமண ஆசிரமம் இருக்கு. அதனால நானும் கேப்டன் அடிக்கடி ரமண ஆசிரமம் போயிருக்கோம். அதனால ரமண மகரிஷியோட ஆசீர்வாதத்தால திருச்சுழியோட வெற்றி உறுதி 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 என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நான் இங்க கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். இங்க அரசு கலை கல்லூரி இருக்கா? தொழில்நுட்ப கல்லூரி இருக்கா? அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் இருக்காங்களா? பிரசவ வசதி இருக்கா? இங்க பிரேத பரிசோதனை கூடம் இருக்கா? பேருந்து நிலையம் நிழல் குடை இருக்கா? 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் செல்லும் இடம் இது. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? இங்க பெண்களுக்கு டாய்லெட் வசதி இருக்கா? கிராம மக்களுக்கு பேருந்து வசதி இருக்கா? முதியோர் பென்ஷன் எல்லாருக்கும் சேருதா? இங்க ஆனைக்குளம் பெரிய கண்மாய் தூர்வாரப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் திமுக அதிமுக ஆட்சிகள்ல எந்த குறையாவது சரி செய்யப்பட்டிருக்கா? இங்க ராம்கின் ஒரு நிறுவனம் இருக்குல்ல, மருத்துவ கழிவுகளையும் எலக்ட்ரானிக் கழிவுகளையும் கொண்டு ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ராம்கி நிறுவனம். ஆனா இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நாங்க உறுதியா சொல்றோம், நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடனே அந்த ராம்கி நிறுவனம் சீல் போடப்பட்டு மூடப்படும். ஊருக்கு வெளியே மக்கள் சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு அதை கொண்டு செல்லப்படும். அதனால நிலத்தடி நீரும் பாதிக்காது, உங்களுடைய வாழ்க்கை தரமும் பாதிக்காத அளவு நிச்சயமாக நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயலலிதா அவங்க இன்னைக்கு சொல்றாங்களா, கோடிக்கணக்கான பணம் இருக்கு, நாங்க ஜெயிச்சிருவோம்ன்றாங்களா? ஜெயிக்க முடியுமா? கலைஞரும் அததான் சொல்றாராம், கோடிக்கணக்கா ஊழல் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறோம், ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்க போறோம். முடியுமா அவங்களால? அவருடைய மகன் ஒருத்தர் இருக்காரு, எந்த கட்சியை பிளவுபடுத்தலாம், எந்த கட்சியில போய் ஆளை பிடிக்கலாம், எங்க இருந்து புள்ள பூச்சி மாதிரி மக்களை பிடிக்கலாம்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் கேப்டனின் இளைஞர்கள் பட்டாளம். யாரோ 2-3 கயவர்கள் போனா போட்டோம், கேப்டனுக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு கட்சி பண பலத்தை நம்பி இருக்கு, ஒரு கட்சி பிளவு பலத்தை நம்பி இருக்கு. கேப்டன் கோடிக்கணக்கான மக்கள் பலத்தை நம்பி இருக்காரு. அதனால காசு பணம் இந்த தேர்தலில் எடுபடாது.
இன்னைக்கு நம்ம கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்க இங்க பாருங்க, எத்தனை கலர் கொடி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கேப்டன் தலைமையில ஒரு மெகா கூட்டணி இன்னைக்கு நம்ம அமைச்சிருக்கிறோம். மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல ஜி.கே. வாசனுடைய தமாக கட்சி, அதே போல நம்ம தமிழ் புலிகள் என்று எல்லாரும் ஒன்றிணைச்சிருக்கிறோம். இவங்க யார் மேலேயாவது ஊழல் வழக்கு சொல்ல முடியுமா? இவங்க யார் மேலேயாவது எந்த தவறையாவது காமிக்க முடியுமா? அத்தனை தலைவர்களுமே நேர்மையானவர்கள், காசு பணத்துக்கு ஆசைப்படாதவங்க, எளிமையானவர்கள், உண்மையானவர்கள், தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் எது நல்லது நடக்குமோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். கேப்டன் மேல எத்தனை வதந்தி பரப்புனாங்க, நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. உங்க மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு உங்க அண்ணியா எனக்கு தெரியும். ஆனா கேப்டன் தன் மேல வந்த அத்தனை வதந்திகளையுமே தவிடுபொடியாக்கி கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நிரூபிச்சிருக்கார். கேப்டனை யாரு கோடிகளை காமிச்சு ஏமாத்த முடியாது, வாங்கவும் முடியாது. இதான் உண்மை. அவர் யாருக்கு கட்டுப்படுவார்? தன்னுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு தான் கட்டுப்படுவார். கோடிகளுக்கெல்லாம் அசைய மாட்டாரு. கோடிக்கணக்கான மக்கள் இதயத்துல இடம் பிடிச்சவர் கேப்டன். அதனால பணங்காசெல்லாம் கேப்டன் ஒண்ணுமே பண்ணாது என்பதை நிரூபிக்கும் வகையில தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. ஏன்னா திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, மக்கள் காசை திருடி எடுத்த நீங்களே முதலமைச்சரா இருக்கிறப்போ தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு கொடுத்திருக்காரு நம்ம கேப்டன். இது ஒண்ணு போதாதா தலைவர் முதலமைச்சர் ஆவறதுக்கு? சினிமால நடிக்கிறப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டார். எந்த நடிகராவது கேப்டன் மாதிரி உதவி செஞ்சிருப்பாங்களா? இன்னைக்கு வரைக்கும் தான் சம்பாதித்து மக்களுக்கு தான் கொடுத்தார். அதுலதான் அவருக்கு சந்தோஷமே. அதனால இனிமே புதுசு அரசியலுக்கு வந்து மக்கள் காசை நாங்க திருடவா போறோம்? கேப்டனும் என்னைக்கு கை வைக்க மாட்டாரு. அவரை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களும் அந்த மாதிரிதான். தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அந்த வழிதான். தொண்டர்கள் எவ்வளியோ அந்த வழிதான் கேப்டன். வேடல்ல என்ன கேட்டார் உங்களை எல்லாம் பார்த்து? திருப்புமுனை மாநாட்டுல கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமான்னு கேட்டார். நீங்க எல்லாருமே சொன்னது கிங்கா இருக்கணும் கேப்டன். உங்களுக்காக தான் இந்த முடிவு, சரியா? அப்ப என்ன சொன்னார் கேப்டன்? நான் கிங்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே நான் கிங்கா தான் வச்சிருப்பேன். அதுதான் மக்களாட்சி. இதுவரைக்கும் கூட்டணி மந்திரி சபை எந்த கட்சியாவது அறிவிச்சிருக்கா? ஆனா கேப்டன் அறிவிச்சிருக்கார். முதல் முறையாக கூட்டணி மந்திரி சபை. அத்தனை தலைவர்களுமே கூட்டணியில கேப்டனோட மந்திரிகளாக சபையில உட்கார போறாங்க. அதனால நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு மாற்று தேர்தல். நான் கேட்ட எல்லாமே வரல வரல வரலன்னு சொன்னீங்களே, அது அத்தனையுமே ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றவுடனே இந்த தொகுதிக்கு நாம முன்னிருந்து கொண்டு வருவோம். இதான் உறுதி. இதான் நம்ம மக்களுக்கு தேவை. அதனாலதான் இங்க தேர்தல் வருது, சரிங்களா? நான் கேட்ட எல்லாத்துக்கும் இல்ல இல்ல நீங்களே. தெருவுக்கு தெருவுக்கு டாஸ்மாக் கடை இருக்கா? அது மட்டும் இருக்கும். எது இருக்குதா இல்லையோ, டாஸ்மாக் கடைகள் மட்டும் எல்லா ஊர்லயும் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கடையில தான் கூட்டம் அதிகம். ஒன்னு ரேஷன் கடை, இன்னொன்னு டாஸ்மாக் கடை. ரேஷன் கடையில பொம்பளைங்க அதிகமா இருப்பாங்க, டாஸ்மாக் கடையில ஆம்பளைங்க அதிகமா இருப்பாங்க. இந்த 2 கூட்டத்தையுமே நம்ம குறைக்கணும். அதனாலதான் கேப்டனுடைய லட்சிய திட்டம் என்ன? வீடு தேடி ரேஷன் பொருள் நிச்சயமாக நாம கொண்டு வருவோம். மாற்று கருத்தே இல்லை. அதே போல ரேஷன் கடைகள் போலவே டாஸ்மாக் கடைகளையுமே படிப்படியாக குறைச்சு தமிழ்நாட்டில பூரண மதுவிலக்கை உறுதியாக கேப்டனால கொண்டு வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். கலைஞர் பொய் வாக்குறுதியை கொடுக்கிறார், நாங்க ஜெயிச்சா மதுவிலக்கு கொண்டு வரோம். ஜெயலலிதா இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க, படிப்படியா நாங்க மதுவிலக்கை கொண்டு வரோம். 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தப்ப சொன்னாங்களா? அப்ப ஏன் இப்ப மட்டும் பொய் சொல்றாங்க? கலைஞர் 5 வாட்டி முதல்வரா இருந்தாரு, அப்ப செஞ்சாரா? அப்ப ஏன் இப்ப பொய் சொல்றாரு? இது யாரால முடியும்? நம்ம கேப்டனால மட்டும்தான் முடியும்.
கலைஞருக்கும் சரி ஜெயலலிதாவுக்கும் சரி வயசாகி போயிருச்சு. ஜெயலலிதாவில் ஒரு 2 ஸ்டெப் கூட நடக்க முடியல, பாத்தீங்களா? அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லை, அதனால தான் ஹெலிகாப்டர்ல வர்றாங்க, 2 ஸ்டெப் நடந்து உட்காந்து பேசுறாங்க, அப்படியே வீட்டுக்கு போறாங்க. அதனால இந்த 2 வயசானவங்களையும் ஓய்வுக்கு வீட்டுக்கு அனுப்பிடலாம், போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். போதும், அவங்க ஆட்சி செஞ்சது, கோடி கோடியா கொள்ளடிச்சது போதும். இனி எவ்வளவு வருஷம் உட்காந்துக்கிட்டு கொள்ளையடிக்க போறாங்க இல்லையா? இனி வரப்போகும் காலம் யாருடைய காலம்? உங்க இளைஞர்களுடைய காலம், கேப்டனுடைய காலம், கேப்டன் கூட கை கோர்க்கும் இளைஞர்களுடைய காலம், புதிய சரித்திரத்தை உருவாக்க போகும் காலம். சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களே வெளியேறுன்னு போராடினாங்க. இப்ப 2016 மீண்டும் ஒரு போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர். இந்த 2 கொள்ளைக்காரர்களை தமிழகத்தை விட்டு அகற்றக்கூடிய போர். அதனால நல்லபடியாக சிந்திச்சு அத்தனை பேருமே நீங்க போய் ஓட்டு போடணும். யாரும் போடாம இருக்க கூடாது, ஏன்னா உங்க ஓட்டு போடலன்னா கள்ள ஓட்டா மாத்திடுவானுங்க. அதனால எல்லாம் போய் ஓட்டு போடுங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வருவாங்க உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு. எதுக்கு? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறோம், 100 ரூபாய் கொடுக்கிறோம், பீரு கொடுக்கிறோம், சோறு கொடுக்கிறோம், வரும் ஒரு கூட்டம் வந்து அடிச்சு விரட்டுங்க எல்லாரையும். யாராவது காசு கொடுக்கிறேன், சோறு கொடுக்கிறேன், பீரு கொடுக்கிறேன் ஊருக்குள்ள வந்தா உங்க கைய கால உடப்புன்னு சொல்லுங்க. நான் ஏன் இத சொல்றேன்னா, எல்லாருமே விவசாயிங்க. இங்க தண்ணியே இங்க இல்ல, தண்ணியே இல்லாம எப்படி விவசாயம் நல்லா இருக்கும்? விவசாயம் நல்லா இருக்கணும்னா தண்ணி இருக்கணும். அதனாலதான் கேப்டன் நிச்சயமாக நதிகளை எல்லாம் ஒன்றாக இணைக்க போகிறோம். கேப்டன் கூட சேர்ந்து யார் செய்ய போறாங்க? நீங்க தான். கேப்டன் வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கிடுவாரு. மழை வெள்ளம் வந்தப்ப பாத்தீங்களா நீங்க எல்லாம் டிவியில? ஒரு அம்மா 1/2 மணி நேரம் ஹெலிகாப்டர்ல சுத்திட்டு போயிட்டாங்க, இன்னொருத்தர் பூட்ஸ் காலை போட்டு அப்படி கை காமிச்சிட்டு போயிட்டாரு. அந்த சாக்கடை தண்ணியில காலோட காலா இறங்கி மக்களை சந்திச்ச ஒரே தலைவர் கேப்டன். அதுவும் எல்லா ஊருக்கும் போய் பார்த்தார். அதனாலதான் சொல்றேன், மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உண்மையான தலைவர் நமது கேப்டன் அவர்கள். மேக்கப் போட்டு சினிமால தான் நடிக்க முடியும், மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத தலைவர் நம்ம தலைவர். அதனால உறுதியாக நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வர போறோம். அந்த மாற்றம் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். அனைவருமே கேப்டனுக்கு வாய்ப்பை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். லாஸ்ட் ஒரு கொஸ்டின், அதிமுக ஆட்சிக்கு வேணுமா? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? கேப்டன் ஆட்சிக்கு வரணுமா? வரணும். இளைஞர்களுடைய காலம், புதிய ஜெனரேஷனுடைய காலம். மாற்றத்தை உருவாக்குவோம். இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, புதிய வாக்காளர்களே, புதிய சரித்திரத்தை படைப்போம். இது புனித போர். இந்த புனித போர்ல கேப்டனோட கரம் கோருங்கள், வெற்றியை காண்போம், உறுதியாக சரித்திரத்தை படைப்போம் என்று கேட்டுக்கொண்டு, நமது முரசு நாளை தமிழக அரசு, நமது வெற்றி வேட்பாளர் ராஜ் அவர்களுக்கு முரசு 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 என்று முரசு சின்னத்திற்கு வாய்ப்பு தந்து